இருக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. ஓ பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. ஓ எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. ஓ செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். Song of thanksgiving and praise unto God. தேவனை நன்றி கூர்ந்து நம்ம ஆராதிப்போம். ஓகே, சான்ஸ் கொடுக்கின்ற வேலையில ஒரு பாடு நாம் பாடுவோம். நாளிதுவே நாளிதுவே தேவன் தந்தவே. ஓகே, 1 2. நாளிதுவே நாளிதுவே தேவன் தந்ததுவே தேவன் தந்ததுவே. மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் களி கூறிடுவோம் களி கூறிடுவோம். நாளிதுவே தேவன் தந்ததுவே மகிழ்ச்சியுடன் களி கூறிடுவோம். நாளிதுவே நாளிதுவே தேவன் தந்ததுவே. This is the day. This is the day, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice and be glad in it, and be glad in it. For this is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day, this is the day that the Lord has made. இந்த மண் தோண்டும் நிகழ்ச்சிக்கு வருகை வந்துள்ள உங்கள் அனைவரையும் போதகர் அவர்களுடைய சார்பிலும் கேட்குள்ளவர்களின் சார்பிலும் சபையாராகிய உங்களுடைய சார்பிலும்
உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இப்பொழுது இந்த புது ஆலய கட்டட தலைவர் திரு சாமுவேல் பீட்டர் சீனி அவர்கள் அறிமுக உரை நிகழ்த்துவார்கள். இந்த அருமையான கால வேளையிலே உங்கள் மத்தியிலே ஒருவரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். This morning I like to introduce you to very important person for this building project. First of all, I like to call the architect representative from our architect is DES Architect and the representative Mr. Peter Wong. Mr. Peter Wong அவர்கள் நம்முடைய architect representative ஆக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த கட்டடத்தை கட்டுவதற்காக குத்தையாளர் the contractors of this construction Pembinaan KME Construction Pembinaan Berhad அதை சேர்ந்த திரு யூ அவர்களையும் முன்னழைக்கிறேன். Call upon Mr. Yu, the contractor for this building project. Thank you. ஓகே, பாயிண்ட்ல இருந்து ஒரு அருமையான பாடு நாம் பாடுவதும் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் என்று. ஓகே, 151 பக்கம் 45. You won't keep you too long words, what I know. ஓகே, கொஞ்சம் சூடலா தான் இருக்குது. ஓகே, நம்ம ரொம்ப நேரம் வைக்க மாட்டோம். இந்த ஒரு பாடலை படித்து நம்ம வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவோம். ஓகே, 159. ஓகே, முதல் 4 சரணங்கள் ஒன்றிதான் பாடுவோம். ஓகே, first 4 verses. ஓகே, நன்றி ராஜா, 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 பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தாயிரை கட்டினே, பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தாயிரை கட்டினே, பலத்தாயிரை கட்டினே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பாவத்தினாலே மறித்து போயிருந்த இருமையத்திலே, பாவத்தினாலே மனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. 6வது சரணம். நீ செய்த அதிசயமாயிரம் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இப்பொழுது நமது உதவி பிரதமர் பால்மனஸ் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் இருதயத்திலே உண்மையிலே நன்றியுள்ள பிள்ளையாக இங்கு நிற்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளை வழி நடத்திருக்கார். பாட்டு படிக்கும் போதும் நம் இருதயத்திலே கர்த்தர் பேசுறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிற கண்களை மூடி ஜெபிப்போம்.
ஹல்லேலூயா கர்த்தாவே, ஹல்லேலூயா கர்த்தாவே. உண்மையிலே ஆண்டவரே உமது கிருபை என்று அறிகிறோம் சுவாமி. இன்று ஆண்டவரே நாளில் நாங்கள் இப்படியாக கூடுவது இது உமது கிருபை. நீர்தான் ஆண்டவரே இந்த ஆலயத்தை வழிநடத்தி வருவது என்று நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. அப்பா, ஒவ்வொரு காரியத்திலும் நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த உதவிக்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரே தடுங்கள் மத்தியிலும் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே கஷ்டமத்திலும் சுவாமி நீர் ஏறி இருந்திருக்கேன் சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே இதோ ஆண்டவரே இது பொறுப்பு எடுத்து செய்ய ஆண்டவரே கொடுத்த அந்த மக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய பலத்தையும் ஞானத்தையும் ஆண்டவரை கொடுத்து இந்த காரியத்தில் ஈடுபட்டதுக்காக நன்றி நன்றி என்று உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் தான் ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்க இன்று மட்டும் பார்த்தவர் எபினேசர் என்று நாங்கள் உண்மையாக அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா கர்த்தாவே, இப்பொழுது நம்ம இதயத்திலே ஆண்டவரே நன்றியுள்ள பிள்ளைகளாக உமக்கு ஹல்லேலூயா என்று சொல்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எல்லாம் துதிகளும் மகிமையும் உமக்கே இயேசுவே. ஹல்லேலூயா 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 என்று நாள் முதலும் உமக்கு செலுத்துவோம் சுவாமி. நீ நல்லவர், நீ வல்லவர். தொடர்ந்து ஆண்டவர் நீ பொறுப்பெடுத்து இந்த காரியத்தில் ஈடுபடுவதற்காக நன்றி. நீர் எங்கள் மத்தியில் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி, உணர்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா சோத்திரம் கர்த்தாவே, ஆசீர்வாதம் தொடர்ந்து வழிநடத்தும் என்று இயேசுவின் நாமத்திலே நன்றியோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென். இப்பொழுது நமது போதகர் அருட்திரு ஜோசப்குமார் அவர்கள் புதிய ஆலயத்திற்குரிய மண் தோண்டும் நிகழ்ச்சியை நடத்தி வைப்பார்கள். அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தி வைக்கிறார்கள். போதகர் அவர்களுக்கு சபையார் அனைவரின் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது போதகர் அவர்கள் ஜெபம் செய்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். ஆசீர்வாதம் கூறுவதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தை என்ன கூறுவது என்று நாம் கேட்டால் மிகவும் நலமாக இருப்பது. Can we have the Bible reading at this moment? வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 30 வரை. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 30 வரை. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உன்னை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுள்ளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தையும் கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் நிறைந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. அடுத்த பாகம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 57 முதல் 61 வரை. 57 முதல் 61 வரை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும்
அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியாளுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் இருப்பதாக. ஆமென். ஜெபம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த திருச்சபையின் சரித்திரத்திலே ஒரு பெரிய ஒரு திட்டத்தை நாம் எடுத்திருக்கின்றோம். எடுத்த காரணம் நீர்தான் அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த தரிசனம், நீர் கொடுத்த பொறுப்புகளை நாம் இவ்வேளை நிறைவேற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே, தாவீது ராஜாவுக்கு ஆண்டவரே ஒரு தரிசனத்தை கொடுத்தீர். ஆனாலும் சாலமன் ராஜா அதை எழுப்பினதற்கு நீர் பலத்தை தந்தீர், வாய்ப்பை கொடுத்தீர் அப்பா. அதே போல ஆண்டவரே, பல நாட்கள் முன்பதாக திட்டம் ஆரம்பித்தது. ஆனால் இன்றைக்கு உறுதியாக இந்த கட்டடம் எழும்புவதற்கு ஒரு நேரமாக இருக்கின்றது. கர்த்தாவே, இதுவரையிலும் எங்களை கண்மணியின் போல காத்து வந்தீர். போதுமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து வந்தீர். கஷ்டத்தின் மத்தியிலும் எங்களை உயர்த்தினீர். ஜனங்களை மத்தியில் பேசி போதுமான வகையிலே ஆண்டவரே பலவிதமான பணத்தை நீர் அனுப்பினீர். அதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்கள் இதுவரையிலும் எங்களை நடத்தினீர். தொடர்ந்து ஆண்டவரை நடத்துவீர் என்று விசுவாசிக்கின்றோம் அப்பா. அந்த பாதையில அப்பா, குட்டையாளர் உடைய பாதைகளை வைக்கின்றோம், ஆக்கித்தைக்குடைய பாதைகளை வைக்கின்றோம். ஒவ்வொருவரும் இதுக்கு பொறுப்புள்ளவர்கள். விசேஷமாக நம்முடைய திருச்சபையின் பில்டிங் கமிட்டி சேர்மன் பீட்டரும் உடைய பாதைகளை ஒப்படைக்கின்றோம். கர்த்தாவே, தேவன் ஞானம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இது பரிசுத்தமான ஒரு இடம் ஆண்டவரே. இந்த இடத்துல உடைய ஆலயத்தை கட்டக்கூட போகின்றோம். அந்த ஆலயத்தை ஆண்டவருடைய தேவ ஜனம் கூடும் போதும் தேவனுடைய மகிமை எங்கள் மேலே இறங்க வேண்டும் ஆண்டவரை. எல்லா அசுத்த காரியங்கள் இந்த இடத்துல இல்லாதபடி இயேசுவின் நாமத்தில் அகற்றி நிர்மலமாக்குறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் நீக்கி போட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நெகமையா கட்டடத்தை எழுப்புகின்ற நாட்கள் போதுமான தடைகளை அவன் அணிவித்தான். ஆண்டவரே, கர்த்தாவே, தடைகள் வந்தாலும் என் உள்ளத்தில் இருக்கிற பெரியவர் இயேசு கிறிஸ்து அதை அவனை எதிர்க்க அந்த சக்தியும் பலனும் அதிகாரத்தை தந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே இந்த கட்டடம் எழும்பி முடிக்கத்தக்க கிருபையாக எங்களை ஆசீர்வதியும் தேவனே. நன்றி. ஒவ்வொரு இந்த கூடியிருக்கிற ஒவ்வொரு உடைய தேவ ஜனங்களுக்காக நன்றி சுவாமி. துதி கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே நன்றியோட இந்த ஜெபத்தை கேட்கிறேன். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சபையார் அனைவரும் தேநீர் ஆயத்தம் செய்திருக்கின்றது. அனைவரும் நீங்கள் அதில் கலந்து கொண்டு போக வேண்டும் என்று அன்போடு கேட்கின்றோம். தொடர்ந்து இந்த திருச்சபையின் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் தாங்கி வர வேண்டும் என்று கேட்கின்றேன். ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன்
வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். தேடி ஓடி வந்தா, என்னை தேற்றி அணைத்து கொண்டா. அவ தேடி ஓடி வந்தா, என்னை தேற்றி அணைத்து கொண்டா. என் பாவம் அனைத்தும் மன்னித்தா, என் பாவம் அனைத்தும் மன்னித்தா. புது மனிதனாக மாற்றினா, புது மனிதனாக மாற்றினா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் தினம் நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம்.